எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் திவ்யா. நான் தங்கச்சி மடத்துலேருந்து பேசுகிறேன். எனக்கு வந்துட்டு 4 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரவ சாகும்போது எனக்கு 25 வயசு. இப்போ அவங்க இறந்து இந்த வருஷத்தோட 5 வருஷம் ஆகுது. 5 வருஷமாக 4 பாப்பாவோடையும் நான் வந்து சும்மா ஒரு சின்ன ஜாப் பார்த்து தான் பிள்ளைய பார்த்துட்ருக்கேன். என் பேர் திபிக்ஷா. நான் 6ஆம் கிளாஸ் படிக்கிறேன். எங்கள் அப்பா இருந்து 5 வருஷம் ஆச்சு. கடந்த ஒரு 3 வருஷமாக எனக்கு டாடியை தெரியும். ஃபாதர் மூலியமாக தான் ஹெல்ப்புக்கு போயிருந்தோம். அப்போ டாடி தான் எங்களை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. எங்கள் அம்மா வேலைக்கு போனாங்க. எங்கள் அம்மாவுக்கு குறையாத சம்பளம் நடந்துச்சு. அந்த சம்பளத்தில் எங்கள் அம்மானால எங்களை பார்க்க முடியல. எங்கள் வீட்டுக்காரவங்க இறந்ததுக்கப்புறம் 4 பிள்ளைங்களை வச்சுட்டு எனக்கு என்ன பண்ணணுமே தெரியலை. சம்பாதிக்கிறது 3000, வீட்டு செலவுக்கே கரெக்டாகிடும். பிள்ளைகளுக்கு எந்த தேவைனாலுமே சரி பண்ண முடியலை. யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு எனக்கு தெரியாமல் இருந்தேன். அந்த நிலையில தான் டேடியை போய் நாங்கள் பார்த்தோம். எனக்கு 4 வருஷமாக டேடியை தெரியும். இப்போ எங்களுக்கு டேடி தான் எங்களுக்கு எல்லா உதவியும் செய்கிறாங்க. எங்களுக்கு இப்போ வந்து அரிசி ஜாமான் எல்லாமே கொடுக்குறாங்க. எனக்கு என் பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்தையுமே அவங்க இப்போ முதல்ல எங்களை பார்த்து எடுக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் படிப்புலேருந்து பிள்ளைங்களுக்கு தேவையான எல்லாமே எங்கள் வீட்டில் சாப்பாடுக்கு முதற்கொண்டு மந்த்லி அவங்க எங்களுக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. அரிசியிலேருந்து வீட்டு தேவையான பருப்பு எல்லாமே கொடுத்து எங்கள் வீட்டில் இப்போ எங்களுக்கு வந்து ஒரு பெரிய உதவி பண்ணுறாங்கன்னா டேடி மட்டும்தான். அவங்க இல்லைன்னா நான் வாங்குற சம்பளத்தை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. நான் வாங்குற சம்பளத்தை வச்சு இப்போதைக்கு நான் வீட்டு வாடகை மட்டும்தான் கொடுக்குறேன்னு தவிர மற்ற எல்லாமே எங்களுக்கு டேடி கொடுக்குற அந்த ஹெல்ப்னால மட்டும்தான் போய்கிட்டு இருக்கோம். கிறிஸ்துமஸ், நியூ இயரு இதுகளுக்கெல்லாம் எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. புக் நோட்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்து அடிக்கடி வந்து எங்களை நல்லா பார்க்குறாங்க. பார்த்து எங்களுக்கு எதாக இருந்தாலும் வாங்கி கொடுத்து உதவி செய்கிறாங்க. இன்றைக்கி எங்களுக்கு டேடி வந்ததுக்கப்புறம் என்னுடைய இவ்வளோ பெரிய கஷ்டம் இப்போ இவ்வளோ பெருசாக மாறி பிள்ளைங்களுக்குரிய அனைத்தையும் அவங்களே பார்த்துக்கிறனால நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன். எங்கள் டேடி ரொம்ப நல்லா பார்க்குறாங்க. எங்கள் டேடிக்கு ரொம்ப நன்றி. மதர் தெரேசா ஃபவுண்டேஷனுக்கும் ரொம்ப நன்றி. இப்போ வந்துட்டு எங்களுக்கு டேடி இவ்வளோக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு டேடிக்கு ரொம்ப நன்றி. மதர் தெரேசா ஃபவுண்டேஷனுக்கு ரொம்ப நன்றி.